இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்க அபிஷேகம் ஆடி வெள்ளி 3ஆம் கிழமை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால் காலையிலேயே கோயிலுக்கு வந்துட்டோம். அப்போயுமே பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்தப்போ கோட்டை மாரியம்மன் கோயில் அபிஷேகம் நடந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து ஏற்கனவே நான் வரத்துக்கு முன்னாடியே அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அலங்காரம் நடந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பூஜையை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம். 2 கோவிலுக்கும் சேர்ந்து பொதுவாக நாங்கள் வந்து ஒரே பக்கம் வந்து கூழ் ஊற்றுறது பொங்கல் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்குவோம். இந்த கோயிலில் வந்து பூஜை முடிச்சோடனையும் ஒருத்தர் வந்து கூழ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி வச்சுருந்த பிரசாதம் பொங்கல் கூழ் இது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. சாமிக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் அலங்காரம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் அலங்காரம் முடிஞ்சோடனையும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு பூஜைக்கு கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து தேங்காய் பழம், மஞ்சள் கயிறு, வளையல், அப்புறம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூழ் ஊற்ற போயிட்டோம். கூழ் பொங்கல்லாம் கொடுத்துட்டு அந்த அன்றைக்கி ஆன செலவெல்லாம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.